ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 7 கடல் தாண்டி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ரக்தி செட்டி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ருக்மிணி வசந்த் நடிச்சிருக்காங்க. சைத்ரா மற்றும் சிவபன்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஹேம்நாத் ராவ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னன்னா, இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. படத்துக்கான ஓடிடி ஷேர் வாங்கியிருக்காங்கன்னா அமேசான் பிரைம் தாங்க வாங்கியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம் போடுறாங்க ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் கிளப். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விஜயகுமார் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா மோனிஷா மோகன் நடிச்சிருக்காங்க. அவினேஷ் மற்றும் சிவபன்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தில் டேரக்டர் யாருன்னா அப்பாஸ் அவர்கள் தான் இந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த படத்தை போன வருஷம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னன்னா, இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிடி ஷேர் வாங்கியிருக்காங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க? இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா குண்டூர்காரம். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலியா நடிச்சிருக்காங்க. மீனாட்சி சௌத்ரி மற்றும் சிவபன்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா விக்ரம் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தான் இந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிடி ஷேர் வாங்கியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்கன்னா பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதிங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா அயலான். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ராகுல் பிரீத் சிங் நடிச்சிருக்காங்க. கருணாகரன், யோகி பாபு மற்றும் சிவபன்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ரவிக்குமார் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிடி ஷேர் வாங்கியிருக்காங்கன்னா பிரைம் வீடியோ மற்றும் சன் நெக்ஸ்ட் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்கன்னா பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதிங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க? நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பிரச்சனை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க. பாருங்க, நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.